அது இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐஆர் ஆக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தமிழ் டாக்கீஸ் பராசக்தியோட ரிவ்யூ போட்டிருக்காங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் சுதா கோங்கரா இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற பராசக்தி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த படம் ஆரம்பிக்கும் போதே இந்திய எதிர்ப்பு காலகட்டத்தில் நடந்த உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கிறதா சொன்னாங்க. இது ஒரு பீரியட் படம்னு சொன்னாங்க. நம்ம 1937லேருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்திய எதிர்த்து போராடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த கதையில் 1937 ஆரம்பித்து 1964 65 வரைக்கும் எப்படி எடுத்திருப்பாங்க. இதில் நம்மளுடைய மொழிப்போர் தியாகிகளான நடராஜன், தாளமுத்து, அப்புறம் சின்னசாமி வரைக்கும் உள்ள கேரக்டரில் நம்ம கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்க. அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்க பண்ண தியாகங்கள்லாம் இந்த படத்து மூலமாக எல்லாருக்கும் தெரிய போகுது. இந்த படம் நம்ம ஏன் இந்தியை இன்றைக்கி வரைக்கும் வலுவாக எதிர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு டாக்குமெண்ட்டாகவும் பதிலாகவும் இருக்க போகுது அப்படின்னு நினச்சி தான் இந்த படத்தை போய் பார்த்தோம். படத்தை போய் பார்த்தா இவங்கள்ட்டெல்லாம் போய் இவங்ககிட்டலாம் எதிர்பார்த்தோமே, நமக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணுன்ற அளவுக்கு ஆக்கிவிட்டாங்க. இவங்க படம் பார்த்து படம் எடுக்க கற்றுக்கிட்டவங்கல்ல. இந்த படத்துடைய டைரக்டரு பாலா கிட்ட அசிஸ்டண்டாக இருந்திருக்காங்க, அப்புறம் மணிசார்ட்டையும் அசிஸ்டண்டாக இருந்திருக்காங்க. இந்த கதை பாலா எடுக்கிற மாதிரி ஒரு ராவான ஒரு கதை. இதை மணிசார் மெத்தடில் மசாலாலாம் போட்டு ஒரு கலர்ஃபுல்லான படமாக எடுப்போம் அப்படின்ட்டு இந்த கதையை பண்ணியிருக்காங்க. என்னவா பண்ணியிருக்காங்க தெரியுமா? நாங்கள் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சொல்கிறோம், நீங்கள் பார்த்தாலும் அப்படி தான் ஃபீல் பண்ணுவீங்க. படம் சொல்ல வர்ற கருத்தை எந்த மாதிரியான கதைக்குள்ளே கொண்டு போய் பொறிச்சிருக்காங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு பெரிய ரவுடி. ஹீரோ ரவுடியாக இருந்தால் அவர் நல்லவராக தான் இருப்பார், நல்ல ரவுடி. இந்த நல்ல ரவுடி அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போது இந்த நல்ல ரவுடி அடக்கிறதுக்காக ஒரு கெட்ட போலீஸ் அதிகாரியை கொண்டு வந்து இறக்குறாங்க. அவர் கேஜிபிலெலாம் பயிற்சி எடுத்தவர். அந்த அதிகாரியும் இந்த ஹீரோவும் சண்டை போடும்போது அந்த அதிகாரிக்கு ஒரு காயம் ஏற்பட்டு போகுது. ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அந்த சண்டையில் இறந்து போகிறாரு. இதனால் மனசு உடைஞ்ச ஹீரோ இனிமேல் நம்ம ரவுடித்தனத்தை விட்டுட்டு குழப்ப போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. வீட்டில் போய் பிள்ளைக்குட்டிகளை வளர்ப்போன்ட்டு அவருக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு. அந்த தம்பியை காலேஜில் சேர்த்து படிக்க வைக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அந்த தம்பி அவரும் ஒரு பெரிய ரவுடி ஆகிடுறாரு. இப்போ ஹீரோ ஷாக் ஆகி போயிட்டு, டேய் தம்பி, இந்த தொழிலெலாம் ஆகாது நமக்கு, நீ படிக்கிற வேலையை பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த டைமில் தம்பியை வச்சு அண்ணனை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் உள்ளே வர்றாரு. உள்ளே வந்தவர் அண்ணனை போடுறதுக்கு பதிலாக தம்பியை போட்டுடுறாரு. இப்போ பழையபடி விட்ட தொழிலை கையில் தூக்குறாரு ஹீரோ. இந்த வில்லனை எதிர்த்து நிற்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் படம். அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையில் அங்கங்கே இந்தியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. மறந்து போனது திரும்ப திரும்ப ஞாபகம் வந்த மாதிரி இடையில இந்தியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த கதைக்குள்ளே தான் கொண்டாந்து இந்த இந்திய எதிர்ப்பு கொண்டாந்து பொறுத்திருக்கானுங்க. இதில் ஒரு ஹீரோயினை வச்சுக்கிட்டு 2-3 பாட்டு வேறு பாடிக்கிட்டு இருக்கானுங்க. இந்திய எதிர்ப்பை பற்றி படம் எடுக்கிறாங்கன்னா இவங்க ஹீரோயினில் படம் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்துடைய முதல் சீனை பார்த்த உடனே சரியான காட்டு மொக்க படத்தை எடுத்து வச்சுருக்காங்கன்றதை கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ஏன்னா படத்துடைய ஃபஸ்ட்டு சீன் என்னென்னா, ஹீரோ வந்து ஒரு ரயிலை கொளுத்த போகிறாரு. இதுதான் ஃபஸ்ட்டு சீனு. இது எதுக்காகனா இந்திய எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக ரயில் எரிப்பு பண்ணுறாங்க. சரி, எடுத்தவுடனே ரயில் எரிச்சா இந்தியை திணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை இவங்க எதிர்க்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் பெருசாக வலுவாக எதிர்க்க வேண்டியிருக்கு. அப்போ ரயிலை எரிக்கிறாங்கன்னா தானே அது சரியாக இருக்கும். இதுனா சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்போ ஒரு ரயிலை எரிக்கிறாங்க, ஏன் எரிச்சான்றதை பின்னால் சொல்கிறோன்றதுக்கு அது எப்படி அந்த இம்பேக்டை கொடுக்கும்? முட்டாள்தனமாக படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்துடைய கதை நடக்கிற காலகட்டம் அப்படின்னு பார்த்தா 1964 65 இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஹிந்தி எதிர்ப்பு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 1937லேருந்து 65 வரைக்கும்னா சுமாராக ஒரு 40 வருஷ காலகட்டத்து கதையை ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ளே சொல்லணும். 10 பாட்டாக எடுத்தால் கூட இதை சொல்ல முடியாத கதையை 2.5 மணி நேரத்துக்குள்ளே சொல்லணும். இந்த 2.5 மணி நேரத்துக்குள்ளே இவர் ஹீரோயின் பின்னால் ஒரு மணி நேரம் சுற்றிக்கிட்டு இருக்காரு. 2-3 பாட்டெலாம் வேறு பாடுறாரு. படம் பூரா ஹிந்தி எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தெலுங்கு கற்றுக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின்கிட்டே தெலுங்கு கற்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இது புதுசாக இருந்துச்சுண்ணே, ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கிறதுனாலையும், இது ஒரு பீரியட் படமாக இருக்கிறதுனாலையும், இதெல்லாம் வந்து
ரொம்ப தத்ரூபமாக எடுத்தால் தான் ரசிக்கும்படியாக இருக்கும். உண்மை படம் இது. முழுக்கவே பயங்கர ஆர்டிஃபிஷியலாக இருந்து போச்சு. எதுவுமே ஒரு நம்பகத்தன்மையோடவே இல்லை. யாருடைய நடிப்பும் கூட ஒட்டவே இல்லை. யாரை பார்த்தாலும் அந்தந்த நடிகராக தான் தெரியுறாங்களே தவிர அந்த கேரக்டராகவே தெரியல. நம்ம திடீர் தளபதி கூட ஆள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கொஞ்சம் போக்குவரத்துமாக இருக்கிற ஆள் தான். இருந்தாலும் நடிப்புலலாம் அவரை வந்து பெருசாக குறை சொல்ல முடியாது. கொடுத்த வேலையை ஓரளவுக்கு ஒழுங்காக செஞ்சுருவார். ஆனால் இந்த படத்தில் ஏன்னு தெரியல நடிக்க முடியாது போங்கடான்ற மாதிரியே நின்றுட்டு இருந்தார். இந்த படம் எப்படியான பாதிப்பு கொடுத்துருக்கணும் அப்படின்னா, ஒரு பிளட் டைமண்ட் படம் பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்த்து முடிக்கும்போது ஒரு டைமண்ட் நம்ம கைக்கு வந்து சேர்றதுக்குள்ள இத்தனை உயிர் பலியாக வேண்டியிருக்கா, இவ்வளோ ரத்தம் சிந்த வேண்டியிருக்கா, இவ்வளோ வேர்வை சிந்த வேண்டியிருக்கா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நிமிஷமாக சிந்திக்க வச்சிடும். அதே மாதிரி பாலா எடுத்த பரதேசி படம் பார்த்தீங்கன்னா கூட அந்த படத்தில் ஒரு கப்பு டீயை நம்ம குடிக்கிறதுக்கு இவ்வளோ பேர் உயிர் விட்டுருக்காங்களா, இவ்வளோ ரத்தம் சிந்திருக்காங்களா, இவ்வளோ வேர்வை சிந்திருப்பாங்களா அப்படின்னு நம்மளை சிந்திக்க வச்சுருக்கோம். அந்த மாதிரி இந்த படமும் ஒரு ஹிந்தி எதிர்ப்பை வச்சு படம் பண்ணும்போது இவ்வளோ பேர் உயிர் விட்டுருக்காங்களா, நம்ம ஏன் ஹிந்தியை எதிர்த்தோம், அவங்க ஏன் தொடர்ந்து ஹிந்தியை நம்ம மேலே திணிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஹிந்தியை எதிர்த்ததுனால நமக்கு ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் என்ன, ஹிந்தியை எதிர்த்ததுனால நம்ம அடைஞ்ச பலன் என்ன, நம்ம கூட சேர்ந்து போராடாமல் ஹிந்தி அனுமதித்த மாநிலங்கள்லாம் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, அவங்க இன்றைக்கி புலம்பிக்கிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் ஏன். மும்மொழி கொள்கையை மகாராஷ்டிரா மாதிரியான பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்திலே அமல்படுத்த முடியாமல் இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் தான் காரணம், நம்ம தான் அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டை. இந்த மாதிரியான பெருமையெல்லாம் அடைய வேண்டிய ஒரு படத்தை இவங்க கசப்பான மருந்து தேனில் கலந்து கொடுக்குற பாருன்ற மாதிரி நல்ல இந்த சக்கரை பொங்கலில் ரசத்தை ஊற்றி சாப்பிட்டீங்களா அந்த மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. அவ்வளோதானா? ஆனா கம்மியா தான் ஓட்டியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப ஒரு அநியாயத்துக்கு இது பண்ணுவாரு. கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. படம் பார்க்கல நாங்க. ஆனா நிறைய ரிவ்யூலாம் பார்த்தோம். 1 2 நல்லா இருக்குங்கிறாங்க, நல்லா நம்மளுக்கு தெரியல. அது சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேர் பிடிக்காம இருக்கலாம். நம்மளுக்கு பார்த்தா மேபி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, அத பத்தி தெரிஞ்சவங்களுக்கு உண்மையாவே கஷ்டப்பட்டவங்க அது ஒரிஜினலா எடுக்கல, அதான் உண்மை. அதாவது இந்த நிறைய பேர் வந்து ட்ரெய்லர்ல எங்களை திட்டிட்டு இருக்காங்க. நாங்க அதை தப்பு, அதாவது போராடினவங்க நாங்கள் தப்பு சொல்ல, அந்த படத்துல நடிச்சதை பத்தி தான் நாங்க பேசணும் தவிர போராடுறதுக்கும் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. படத்தை அந்த போராடினவங்களுக்கு ஈக்குவலா எடுத்தாங்களான்னா தான் பேச்சு. அது கரெக்டா பண்ணல. அது யதார்த்தமான ஒரு கதையா எடுத்திருக்கணும். ஹீரோயின் அந்த பாட்டுலாம் தூக்கி இருந்தா இன்னும் கொஞ்சம் யதார்த்தமா போயிருக்கும். அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறான்னு தெரியல. இன்னும் கடைசி வரைக்கும் அந்த டியூயட் சாங் வச்சுக்கிட்டே எவ்வளோ தான் வரப்போகுதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க போறாங்கன்னா, ஒரிஜினல் கதை எடுக்க போறாங்கன்னா அதுல மேக்சிமம் ஒரிஜினலே போகலாம். இதுக்கு இருக்க லவ் சப்ஜெக்ட் ஒரு டியூயட் சாங்லாம் எதுக்கு தேவையில்ல திணிக்கணும்? அதுதான் தேவையில்லாம அந்த படத்தை வந்து கெடுக்கிறது. இந்த மாதிரி ஒரிஜினல் சப்ஜெக்டுக்கு தேவையில்ல. மற்ற நார்மல் படத்துக்கு நீங்க டூயட் சாங்கு ரொமான்ஸ் சாங் எடுக்கிறது தப்பு கிடையாது. ஆனா ஒரு ஒரிஜினல் படத்துல வந்து இது வைக்கிறது, அது என்ன சொல்றது, அது நம்மளுக்கு அது பொருந்தாது. ஒரு நிறைய நம்ம இங்கிலீஷ் படம் எத்தனை படம் பார்த்துருக்கோம், ட்ரூ ஸ்டோரின்னு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு போட்டோன்னே நம்மளுக்கு ஃபீல் கொடுத்துரும். அது ஒரிஜினலான ஒரு கதை அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்கும். அது கொடுக்கலன்னா இந்த படம் ஓடாது. உண்மையான கிரெடிட் யாருக்குமே போல, அதை தவிர வேற யாரோ நடிச்ச மாதிரி காட்டியிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.